தமிழக அரசியலில் புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. அரசு கேபிள் டிவியிலிருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் ஆகிய சேனல்கள் ஒளிபரப்பாகவில்லை என்ற தகவல் பரவிய நிலையில் சேனல்கள் நீக்கப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில செட்டப் பாக்ஸ்களில் மட்டும் தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. அரசை விமர்சிக்கும் சேனல்களுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப கோளாறு வரும் என்று எதிர்க்கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒருபுறம் தொழில்நுட்ப கோளாறு என்ற அரசு விளக்கம், மறுபுறம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. உண்மையில் இது தொழில்நுட்ப பிரச்சனையா அல்லது அரசியல் சர்ச்சையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக அரசியலில் புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. அரசு கேபிள் டிவியிலிருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் ஆகிய சேனல்கள் ஒளிபரப்பாகவில்லை என்ற தகவல் பரவிய நிலையில் சேனல்கள் நீக்கப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில செட்டப் பாக்ஸ்களில் மட்டும் தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. அரசை விமர்சிக்கும் சேனல்களுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப கோளாறு வரும் என்று எதிர்க்கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒருபுறம் தொழில்நுட்ப கோளாறு என்ற அரசு விளக்கம், மறுபுறம் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. உண்மையில் இது தொழில்நுட்ப பிரச்சனையா அல்லது அரசியல் சர்ச்சையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.